சிம்மராசி நேயர்களே நீங்க கடுப்பாயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? எதுக்குடா இப்ப என்ன பாக்குறதுக்கு மாலையோட வரீங்க? நான் ஏரியா கவுன்சிலரா இல்ல வாடா? வீர ஆவேசமா கேட்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நீ தான் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்றது இல்ல, வாட்ஸ்அப் டெக்ஸ்டையும் பாக்குறது இல்ல, அதான் ஒருவேளை நீ செத்து போயிட்டியோ அப்படின்னு நினைச்சு அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி மாலையை போட்டு போயிடலான்னு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றது கேட்டு ஏன்டா ரிப்ளை பண்ணாம விட்டதுக்கு சுடுகாடு வரைக்கும் கூப்பிட்டு போவீங்களாடான்னு கடுப்பாவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முழுக்க 40 தடவை சுத்தி வந்தும் ஒரு பொருள் மறந்து போச்சு. பாருங்க, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மூஞ்ச பாக்குறேன், அந்த ஒரு பொருள் கரெக்டா ஞாபகம் வருது. அது மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொன்ன, இப்ப வரைக்கும் வாய மூடல சார். அவ கல்யாணமான கஷ்டத்தை எல்லாரும் கூடயும் கண்ணீர் மல்க சொல்லிட்டு இருப்பீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே. அடே, அட்வைஸ் பண்ணா ஒழுங்கா அட்வைஸ் பண்ணி தொலைங்களா. அது என்னடா எல்லா அட்வைஸையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையே நீ பண்ணிடு அப்படின்றீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நீங்கெல்லாம் அப்படின்னு கொதிச்சு கொந்தளிப்பீங்களா. உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்குமா? விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு வீட்டுல பயங்கர சண்டை சார். என் பொண்டாட்டிக்கு எனக்கும் அப்படி பிரச்சனை. ஐயோ, அப்புறம் சண்டைக்கு நடுவுல நச்சுன்னு ஒரு பாயிண்ட் வச்சேன். இந்த பாரு, நீ அழகா இருக்கிற திமிர்ல ஆடாத, நீ என்ன விட நல்ல கலர் தான், எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு மேட்சிங்கா தான் இருக்கு, தெருவுல இருக்கிற லேடிஸ்க்குலாம் நீ அழகுன்னு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சார், சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. வடை என்னன்றீங்க, பாயசம் என்னன்றீங்க, ஸ்வீட் என்னன்றீங்க, நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம் சார், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்க பல பேருக்கு அறிவு கண்ண படார்னு திறந்து வைப்பீங்களாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடே, கேள்விப்பட்டியா? ஏடா, காஞ்சிபுரத்துக்குலாம் புதுசா ஏர்போர்ட் வருதாமே அப்படின்னு உங்க அம்மா சொல்லும் போது, அம்மா அது காஞ்சிபுரம் ஏர்போர்ட் இல்லம்மா, சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்டுமா. காஞ்சிபுரம்ல வர போறது சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்டா? அப்ப பெங்களூர் ஏர்போர்ட்னா சென்னையோட 6வது ஏர்போர்ட்னுவீங்களா? அது காஞ்சிபுரம் ஏர்போர்ட்னு சொல்லி பழகுங்கடா அப்படின்னு நீங்க அறிவா பேசிருவீங்களாம். மகர ராசி நேயர்களே, பீதியை கிளப்புவீங்களாம். பல்லாவரத்துல என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்தது? தூங்க விடாம ஃப்ரெண்ட இன்னொரு ஃப்ரெண்டு தொந்தரவு பண்ணிருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட கொன்னுட்டு நிம்மதியா தூங்கி இருக்காங்க சார். இது எதுக்குடா என்கிட்ட சொல்ற? இல்லைங்க, இது ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல ஓட்டிட்டு நிம்மதியா தூங்கலாங்க. அதை பாக்குறவன் நம்மள தொல்லை பண்ண மாட்டான் பாருங்க. தெரிக்க விடுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு என்ன தெரியுமா? என்னங்க வரலாற்றில் இன்று என்ன தெரியுமா? என்னங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அடே, சுயம்புலிங்கம் தன் குடும்பத்தோடு தென்காசிக்கு தியானத்திற்கு சென்ற நாள் தானே. இன்னும் எத்தனை வருஷம்டா மதுரை முத்து மாதிரியே பழைய காமெடி எல்லாம் எடுத்துட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. போங்களா அப்படின்ட்டு குழம்பி தள்ளிடுவீங்களா. மீனராசி நேயர்களே, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே. ஆமா, நான் உன்னை வாடி போடின்னு கூப்பிடுவா அப்படின்னு ஏரியா பொண்ணு கிட்ட நீங்க கேட்க, நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஐயா ஜாலி, அப்புறம் ஆனா நான் உன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். சோழிய முடிச்சுட்டு போ அப்படின்ட்டு போயிடுவீங்களா 2 பேருமே. மேஷராசி நேயர்களே, எவ்வளவு முக்கியமானவங்களோட நம்ம பேசிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு போன் கால் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வந்ததுன்னா போன் செஞ்சவங்க நமக்கு முக்கியமாயிடுவாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்வீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே. பந்தியில பிரியாணி வைக்கும் போது நமக்கு பிடிச்ச பீஸ் வந்தா அதுவா அமையறது. அதுவே நமக்கு பிடிச்ச பீஸ நாம கேட்டு வாங்கினா அது நாமளா அமைச்சுக்கிறது. அமையறதை விட நாமளா அமைச்சுக்கிறது தான் புத்திசாலிதானோ. போற போக்குல ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போவீங்களா. அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே. எங்க மாமியார் சொல்லுவாங்க, கல்யாணமான புதுசுல நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சொந்த வீடு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு. நான் கூட ராசியான வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேள்வி கூட சண்டை போட்டு மாளாது போல. ஒரு 5 நிமிஷம் வாய் சும்மா இல்லையா, அப்புறம் எப்படி இந்த வீட்டுல இருப்பான்னு உண்மை புரிஞ்சுது சார்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்களா. கடகராசி நேயர்களே, இந்த வீடு கட்டுறது அப்படின்றது பெரிய விஷயங்க. எப்படி சொல்றீங்க? வீடு கட்டுறது ஒரு தலைமுறையில நடக்குது, அதுக்கு லோன் கட்டுறது அடுத்த தலைமுறை வரைக்கும் தொடருது. வீட்டை மேஸ்திரி, கொத்தனாரு, சித்தாள்னு எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. லோனை நாம மட்டும் தானே கட்டுறோம். கொஞ்சம் லென்த்தியா தான் போகும்னு ரொம்ப யதார்த்தமா பதார்த்தமா பேசிடுவீங்களா.